Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம Black Book 2024 edition இன்னையில இருந்து ஆரம்பிச்சிரலாம். நான் போன edition 2023 editionல நான் past videos போட்டிருக்கேன். அதுல மிஸ் ஆன வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே 60 வேர்ட்ஸ் கவர் பண்ணிருக்கோம் எல்லா டாபிக்லயும். அதெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சோ இந்த புக்கை பார்த்து நான் போன வீடியோல போட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னையில இருந்து எப்படி போகும் அப்படின்னா சினானிம்ஸ் எப்பயுமே பார்க்கறது போல 30, OWS 30 பார்ப்போம். அடுத்து சினானிம்ஸ் பிளஸ் ஆண்டனிம்ஸ்னு சொல்லிட்டு புதுசா இனிமேல் ஒன்று பார்க்க போறோம் கைஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னா 2024 எடிஷன்ல கம்பைண்டா கொடுத்துருக்காங்க. இதையும் பார்ப்போம், இது இல்லாம சினானிம்ஸும் பார்ப்போம். இதுல 30 பார்த்துட்டு OWS 30 பார்த்துட்டு எப்பயும் போல 10 phrasal verbs. டே 2ல என்ன பண்ணுவோம், ஆண்டனிம்ஸ் பார்ப்போம், அதே மாதிரி idioms பார்ப்போம். பட் அடிஷனலா என்ன பார்ப்போம், அதே சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அடிஷனலா 30 பார்த்தாதான் நம்மளால கிட்டத்தட்ட 1500 வேர்ட்ஸ் இருக்கு, அப்படின்னா அதை கவர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். இன்னைக்கு அதே OWS வார்த்தையை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். 60ல இருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எல்லாமே ரிப்பீட்டடாக தான் வார்த்தைகள் இருக்கு. இந்த 60ல என்னென்ன விட்டு போயிருந்துச்சுன்னு அது போன வீடியோ கவர் பண்ணிட்டேன். இப்போது 70க்கு மேலே தான் பார்க்க போகிறோம். 70க்கு மேலே பார்க்குறப்போ 72nd வேர்டு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வார்த்தை ஆம்பிவேலண்ட் அப்படின்ற வார்த்தை. ஆம்பிவேலண்ட்னா என்ன, ஹேவிங் ஆர் ஷோயிங் போத் குட் அண்ட் பேட் ஃபீலிங்ஸ், அதுதான் ஆம்பிவேலண்ட். ஆம்பிவேலண்ட்னா என்ன, ஒரு டாப்பிக்கை பற்றின மிக்சர் ஃபீலிங்ஸ், உங்களால் தெளிவாக ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம்பிவேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட்னா என்ன அப்படின்னா ஒன் ஹூ ஹேஸ் குவாலிட்டிஸ் லைக் ஷைனஸ் அண்ட் ஓப்பன்னஸ் அட் த சேம் டைம். இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட் பேசவே மாட்டாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் நிறைய பேசுவாங்க. ஆம்பிவர்ட்டுங்கிறவங்க அவங்களுக்கு மிடில் இருக்கவங்க தான் ஆம்பிவர்ட். பேசுறவங்க கிட்ட பேசுவாங்க, பேசாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஆம்பிவர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆம்பிள். இந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். வாக் ஆர் மூவ் அட் அ ஸ்லோ ஆர் ரிலாக்ஸ்டு பேஸ்ல நடக்கிறவங்களா தான் ஆம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகே, டு வாக் எய்ம்லெஸ்லி. கார்டனு பார்க்லாம் வயசானவங்களாம் நடந்துட்டு இருப்பாங்கல்ல, சும்மா ரிலாக்ஸ்டா ரிட்டையர்ட் லைஃப் வாழ்றவங்க நடக்கிறது பேர் ஆம்பிள். அடுத்து அமெலியோரேட். அமெலியோரேட்னா என்ன அப்படின்னா மேக் சம்திங் பேட் ஆர் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெட்டரா ஆக்குறதுக்கு பேர் தான் அமெலியோரேட். அமெலியோரேட்ன்றது ரொம்ப புது வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மேக் சம்திங், ஒரு விஷயம் பேடா இருக்கிறது அதை பெட்டரா மாத்துறது, அவ்வளவுதான். மேக் பெட்டர், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது அமெனபிள். அமெனபிள் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அமெண்ட் அமெனபிள் எல்லாமே ஒரே வார்த்தை தான். அமெனபிள்னா என்ன, சேஞ்சபிள்னு அர்த்தம். ரெடிலி ரியாக்டிங் டு சஜஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ், வில்லிங் டு பி கைடட் அண்ட் கண்ட்ரோல்டு. சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கவங்க, யாராவது சொன்னா நான் கேட்டுக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க தான் அமெனபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அது சட்டமா இருக்கலாம், ஒரு மனுஷனாவும் இருக்கலாம். அடுத்தது ஆமிக்கபிள். ஆமிக்கபிள்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆமிக்கபிள்னா ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். ஆமிக்கபிளினாலும் ஃப்ரெண்ட்லி தான். அம்னீஷியானா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், பழசெல்லாம் மறந்து போகிறது. பார்ஷியல் ஆர் டோட்டல் லாஸ் ஆஃப் மெமரி தான் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆம்னஸ்டி. ஆம்னஸ்டினா என்ன, பப்ளிக் பார்டன். நிறைய பேர்த்துக்கு மாசா ஒருத்தவங்கள மன்னிச்சு விடுறாங்க, ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மக்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த குற்றத்தை இனிமேல் அது குற்றம் இல்லை, இவங்களெல்லாம் விடுவிச்சிடலாம்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ஒரு கூட்டமா பீப்புளை அஃபிஷியலா பாடன் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் தான் ஆம்னஸ்டி. ஓகே, அடுத்தது அமாரல். அமாரல்னா மாரல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களை அமாரல்னு சொல்லுவாங்க. நாட் ஃபாலோயிங் எனி மாரல் ரூல்ஸ் அண்ட் நாட் கேரிங் அபவுட் ரைட் ஆர் ராங். அடுத்தது ஆம்ஃபீபியன். ஆம்ஃபீபியன்னா யாரு, லேண்டு வாட்டர்ல ரெண்டுத்துலயுமே நடக்கிறவங்க. சரி, இருக்கிற அனிமல் பேர் நடக்கிறவங்க இல்ல, லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுத்துலயுமே இருக்கிறவங்க பேர், அனிமல் பேர் ஆம்ஃபீபியன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆம்ஃபீபியன்ஸ். அடுத்தது ஆம்பியூட். ஆம்பியூட்னா நம்ம சுகர் அந்த கட்டை விரல்லாம் எடுத்துருவாங்கல்ல, எ பர்சன் ஹூ ஹேஸ் had one or more limbs removed, அதுதான் ஆம்பியூட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, 2-3 விரலை எடுத்துருவாங்க, அதுதான் ஆம்பியூட் பண்ணி எடுத்துவாங்க. டயபெட்டிக்ஸ் நிறைய பேருக்கு இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஆனாகிராம். ஆனாகிராம்னா என்ன அப்படின்னா a word or a phrase formed by rearranging a different word. இது ஏற்கனவே நம்ம இந்த வார்த்தை பார்த்துருக்கோம் பழைய பிடிஎஃப்லேயே. ஆனாகிராம்னா என்ன, ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு புதுசாக இன்னொரு டிஃப்ரெண்டான வேர்டு கிரியேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஆனாகிராம். அடுத்தது அனாலஜி. அனாலஜினா என்னன்னா எ சிமிலாரிட்டி பிட்வீன் லைக் ஃபீச்சர்ஸ் ஆர் டூ திங்ஸ் ஆன் விச் அ கம்பேரிசன் மே பி பேஸ்ட். அனாலஜிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான 2 திங்ஸை எடுத்துட்டு நீங்கள் அதில் சிமிலாரிட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆப்பிளுக்கும் ஆரஞ்சும் எடுத்துட்டு அது 2த்துக்கும் சிமிலாரிட்டி
சிமிலாரிட்டியான ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டுமே ரவுண்டாக இருக்குது, ஒன்று புளிக்கும் இன்னொன்று இனிக்கும், பட் அது வந்து சிமிலர் கிடையாது, பட் அதோட ஷேப்லாம் சிமிலராக இருக்குல்ல. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு வந்துட்டு ரிலேட் பண்ணி அதோட சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது பேர் தான் அனாலஜி. அடுத்தது அனாலிசிஸ். அனாலிசிஸ்னால் நமக்கே தெரியும், அனலைஸ் பண்ணுறது, டீடைல்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் சம்திங் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது அனார்கிஸ்ட். அனார்கிஸ்ட் மோஸ்ட் ரிப்பீட்டடான வார்த்தை, எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அனார்கிஸ்ட் அப்படிங்கிறவங்க a person who believes that laws and governments are not necessary நம்புறவங்க. கவர்மெண்ட்டும் தேவை கிடையாது, லாவும் தேவை கிடையாது, இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு நம்புறவங்க யாரு? அனார்கிஸ்ட். அதே தான் அனார்கி. அனார்கிஸ்ட்னா வந்துட்டு அதை நம்புறவங்க அனார்கிஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு பேர் அனார்கி கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. a situation in a country or organization in which there is no government order or control இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் அனார்கின்னு அர்த்தம். அடுத்தது அனாட்டமி. அனாட்டமினா என்ன? பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் வந்து அனாட்டமி. பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் கன்சர்ன்ட் வித் த பாடிலி ஸ்ட்ரக்சர் ஆர் ஹியூமன்ஸ். ஓகே. அடுத்தது ஆங்கர். ஆங்கர் ANCHOR. ஆங்கருங்கிறவங்க நமக்கு தெரியும், ரேடியோ ஆர் டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணுறவங்கள தான் வந்துட்டு ஆங்கர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏன்ஷியன்ட். ஏஷியன்னா பழையங்காலம், பிலாங்கிங் டு லாங் பாஸ்ட். அடுத்தது அனெக்டோட்டு. அனெக்டோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, இது இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தையும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஒரு புக் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கில் வந்துட்டு ஒரே விஷயத்தை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன், அதுக்கு இடையில நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு பேர் தான் அனெக்டோட் தர்றதுன்னு சொல்லுவாங்க. a short or interesting or amusing story about a real person or event. அவ்வளோதான். ஒரு சாரதா ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒரு பர்சனாக ஒரு ஈவெண்ட்டை பற்றி அது சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்கள் கிளாஸில் உங்கள் மிஸ் வந்துட்டு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடையில வந்துட்டு அந்த டாபிக் வந்துட்டு போர் அடிக்குதாவோ இல்லை டீவியேட் ஆகுதுனாவோ அதுக்கு ரிலேட்டபிளாவோ இல்லை ரிலேட் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளாஸ் அப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்கன்னா அதை வந்து அனெக்டோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது அனஸ்தெட்டிஸ்ட். அனஸ்தெட்டிஸ்ட்னா என்ன? மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ அட்மினிஸ்டர்ஸ் ட்ரக்ஸ் ஃபார் ரிலீவிங் பெயின் டியூரிங் சர்ஜரி. அவ்வளோதான். நம்ம அனஸ்தீஷியா கொடுப்பாங்கல்ல, மருத்து போகிறதுக்கு ஊசி போடுவாங்கல்ல, அதுதான் அனஸ்தெட்டிஸ்ட். அதை போடுறவங்க பேர் அனஸ்தெட்டிஸ்ட். அடுத்தது அனில். அனில் நேத்தே பார்த்துட்டோம், லைக் அ வீக் ஆர் ஓல்டு உமன். வீக் ஓல்டு உமனை தான் வந்து அனில்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனிமாசிட்டி. அனிமாசிட்டினா எ ஸ்ட்ராங் டிஸ்லைக் ஆர் ஹாஸ்டிலிட்டி. ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அறவே பிடிக்காமல் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அனிமாசிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனிஹைலைட். அனிஹைலைட்னா என்ன அப்படின்னா டு டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி. ஒரு இடத்தையே வந்துட்டு எரிச்சிட்றாங்க அப்படின்னா அனிஹைலைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், கம்ப்ளீட்டாக எரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் ஹிட்லர் வந்துட்டு ஜூஸில் என்ன பண்ணார், கேம்பில் போட்டு அனிஹைலைட் தான் பண்ணார், அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சாரு. அடுத்தது ஆனிவர்சரி. இதுக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பெல் செக்கில் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ANNIVERSARY ஆனிவர்சரி. ஒரே ஒரு இ வரும், ஒரே ஒரு ஏ வரும், அடுத்தது $N வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆனிவர்சரினா நமக்கு தெரியும், வருஷம் ஒரே டேட்டில் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணோம்னா அதுதான் வந்து ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆனுவிட்டி. ஆனுவிட்டினா எ ஃபிக்ஸ்டு சம் பெய்டு ஆனுவலி. ஆனுவலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பேர் ஆனுவிட்டின்னு அர்த்தம். அடுத்தது அனாமலி. அனாமலின்றது இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, எனக்கு அடிக்கடி மறக்கக்கூடிய வார்த்தையும் கூட. டிபார்ச்சர் ஃப்ரம் காமன் ரூல். ஓகேவா? இது வந்துட்டு பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், இந்த வார்த்தையை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா எல்லாரும் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் மட்டும் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து யூனிக்காக போனாங்க அப்படின்னா அவங்க அனாமலியாக பிஹேவ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அன்யூஷுவலாக இருக்காங்கன்னு அர்த்தம். அன்யூஷுவல் பிஹேவியர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து டிகிரி வாங்கி பணக்காரங்களானப்போ வாரன் பஃபெட் ஒருத்தர் படிக்காமே வந்துட்டு அவ்வளோ பெரிய எக்கனாமிஸ்டாக இருப்பார். ஸோ எக்கனாமிஸ்ட் கிடையாது, அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு வகையான வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே ஏல போகிறப்போ ஒருத்தர் மட்டும் பி லைனை சூஸ் பண்ணி போனார் அப்படின்னா அவங்க வந்து யூஸ்வலாக பிஹேவ் பண்ணாமல் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அனானிமஸ். அனானிமஸ்னால் என்ன? அன்னவுன்னு அர்த்தம், அன்னவுன் ஆத்தர். அவங்க வந்து பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியலை, பட் இந்த புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த புக்கில் அந்த ஆத்தர் பேர் இல்லாமல் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹூஸ் நேம்ஸ் ஆர் நாட் நோன் ஆர் அன்னவுன் ஆத்தர் தான் வந்து அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க, பேரே இருக்காது அதில். ஓகே, இன்னைக்கு வந்து 100 வரையும் பார்த்துட்டோம், இனிமேல் 30 ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்தது வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து கம்பைண்டான இந்த PDF பார்க்க போகிறோம், கம்பைன்டு சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் பார்க்க போகிறோம்.
ஓகே, சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸில் நம்ம ஏற்றி 30 வந்துட்டு நேற்று ஃபுல்லாக நம்ம பார்த்ததான் இதில் இருக்குது. நம்ம 31லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அக்கௌண்டபிள் அப்படின்னா ரெக்வயர்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஜஸ்டிஃபை ஆக்ஷன்ஸ் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வந்துட்டு இதுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோக்கு, அந்த மிஸ்டேக்குக்கு நான் தான் அக்கௌண்டபிள்னா நான் தான் வந்து ஆன்சரபிள், நான் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்போ அதுதான் அக்கௌண்டபிள்னு அர்த்தம். மீனிங் என்ன? சினானிம் ஆன்சரபிள், அதுக்கு ஆப்போசிட்னா நான் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ ஆன்டனிம் இர்ரெஸ்பான்சிபிள்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அக்யூமுலேட். அக்யூமுலேட் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்பெல் செக் மட்டும் பார்த்துக்கோங்க. ACC வரும், ACCUMULAT. அக்யூமுலேட்னா குவிச்சு வைக்கிறது. சினானிம் என்ன? அமாஸ் பண்ணுறது, கேதர் பண்ணுறது, அக்வயர் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஆப்போசிட் என்ன? இது ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஸ்பர்ஸ், ஸ்குவாண்டர், ஸ்கேட்டர் பண்ணுறது. அடுத்தது அக்யூரேட். அக்யூரேட்னா என்ன? இன்ஃபர்மேஷன் ஆர் ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு அக்யூரேட்டு. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு ப்ரிசைஸ். இங்கே எழுதுனா தெரியுமா என்னன்னு தெரியல இந்த கலரில், ஏன்னா இங்கே லிங்க் இருக்கனால. ஒரு நிமிஷம். ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவாங்க. PRECISI. ப்ரிசைஸ்னால் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறது, சுருக்கமாக கரெக்டாக தெளிவாக இருக்கிறது தான் ப்ரிசைஸ். கரெக்ட், எக்ஸாக்ட், இதெல்லாம் வந்துட்டு அக்யூரேட்டோட சினானிம். ஆன்டனிம்னா என்ன? அக்யூரேட்டாக இருக்கிறது அப்படின்னா கரெக்டாக இருக்கிறது, அன்ரிலையபிளாக இருக்கிறது தான் வந்துட்டு ஆன்டனிம். அடுத்தது இன்எக்ஸாக்ட்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அக்யூஸ். அக்யூஸ்னா ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டுறது. அந்த அக்யூஸுக்கு இந்த வார்த்தை நான் இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குற வார்த்தை. இன்டிக்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. INDICT. இன்டிக்ட்னா ஒருத்தவங்க மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலோ இல்லை அவங்களுக்கு மேலே குற்றம் சுமத்துனீங்கனாலோ அதுக்கு பேர் இன்டிக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தமாமா. இன்டிக்ட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு ஆன்டனிம் வந்து எக்ஸ்கல்பேஷன். எக்ஸ்கல்பேஷன் இங்கே இருக்கு பாருங்க. EXCULPATION. எக்ஸ்கல்பேஷன். எக்ஸ்கல்பேட் பண்ணுறதுனா ஒருத்தவங்கள வந்துட்டு அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆன்டனிம் தான் எக்ஸ்கல்பேட். இன்டிக்டோட ஆன்டனிம் என்ன? எக்ஸ்கல்பேட். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டிக்டுக்கு ஆப்போசிட்டான எக்ஸ்கல்பேட். அடுத்த வார்த்தை அக்கஸ்டம்டு. அக்கஸ்டம்டுனா வந்து யூஷுவல்னு அர்த்தம். நமக்கு பழகிக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹர்ட்டிங்காக இருக்கும், செகண்டு பண்ணும்போது வந்துட்டு ஐயோ என்னடா இது ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, தேர்டு பண்ணும்போது அதே பழகிடுச்சுப்பா, ஐ எம் அக்கஸ்டம்டு டு இட் அப்படின்ற அர்த்தம். ஓகே, அடுத்தது ஹேபிச்சுவேட்டட். ஒரு விஷயம் பழகிடுச்சு அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் பழகி போன ஆக்ஷன்ஸ் தான் ஹேபிச்சுவல்னு சொல்லுவோம். அதுதான் ஹேபிச்சுவேட்டட் ஆர் அக்கஸ்டம்டு. ஆன்டனிம் என்ன? அன்யூஷுவல். பழகி போகலை, அன்யூஷுவலாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அக்வயர். அக்வயர்னா வந்துட்டு என்ன? நமக்கே தெரியும், ஒரு அசர்ட் ஆர் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறத அக்வயர் பண்ணுறது. அதுக்கு சினானிம் பாருங்க, ப்ரொக்யூர் பண்ணுறது. PROCURE. ப்ரொக்யூர், அப்டைன், இதெல்லாம் வந்துட்டு மீனிங். அடுத்து வந்துட்டு இல்லை எனக்கு வேணான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் என்ன? ஆன்டனிம். டிஸ்பர்ஸ் பண்ணுறது, டிஸ்கார்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை அக்விசிஷன். இது நேற்றே பார்த்துட்டோம். அக்விசிஷன், அக்விசிட்டிவ், இந்த வார்த்தையெல்லாம் நேற்றே பார்த்துட்டோம். அண்ட் அக்விசிஷன்னா அப்படின்னா லைப்ரரி, மியூசியம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா அக்விசிஷன் அர்த்தம். அதுவே ரெக்கவர் பண்ணுறது. அதோட ஆப்போசிட் என்ன? லாஸ். அக்விசிட்டிவ்னா என்ன? ஈகர் டு அக்வயர் அண்ட் பொசஸ் சம்திங். மெட்டீரியலிஸ்டிக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அக்வயர் பண்ணீங்கன்னா அதுதான் அக்விசிட்டிவ். ஈகராக இருக்கிறது, ஒரு தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட எல்லா விஷயத்தையுமே வாங்கணும்னு நினைக்கிறது அக்விசிட்டிவ். அதுக்கு ஆன்டனிம் என்ன? அன்ஸ்பேரிங். அன்ஸ்பேரிங்க்கு நேற்றே பார்த்தோம் 2 மீனிங் இருக்குது அப்படின்னு. ஒரு மீனிங் ரூடு. இந்த ரூட் அப்படின்ற மீனிங் வந்து இந்த வார்த்தைக்கு ஆன்டனிமாக வராது. இந்த அன்ஸ்பேரிங்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது, ஜெனரஸாக இருக்கிறது, எல்லாத்தையும் கொடுக்கறது, வாரி வள்ளலாக இருக்கிறது. ஸோ அக்விசிட்டிவ்னா எல்லாத்தையும் வந்துட்டு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது, அன்ஸ்பேரிங்னா எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் தான் இங்கே செட் ஆகும். ரூடுன்ற மீனிங் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை அக்விட். அக்விட் ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துட்டோம் நம்ம. டு டிக்ளேர் சம்மன் ஃப்ரீ ஃப்ரம் சார்ஜ் ஆஃப் ராங் டூயிங். ஒருத்தவங்க அவங்க தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்கள நிரபராதின்னு நிரூபிக்கிறதா வந்து அக்விட். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அப்சால்வ். ABSOLVE. அப்சால்வ் பண்ணுறது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்னா ஒருத்தவங்கள மேலே குற்றம் சுமத்தி அவங்கள வந்து கண்டம் பண்ணுறது, கன்விக்ட் பண்ணுறது, பிளேம் பண்ணுறது. கன்விக்ட், பிளேம், கண்டம். கண்டம், கன்விக்ட், பிளேம். ஓகே, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்க மேலே குற்றம் சுமத்துறது, அவங்கள வேறு குறை சொல்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் இதோட ஆன்டனிம்ஸ். அடுத்த வார்த்தை ஆக்டிவ். ஆக்டிவ்னா என்ன? பிஸி, எனர்ஜெட்டிக்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து அபேயண்ட், டார்மெண்ட்.
அபேயண்ட் டார்மெண்ட் லேசியாக இருக்கிறது, அவ்வளோதான். அடுத்த வார்த்தை அபேயண்ட் டார்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஆக்டிவ் பிஸி எனர்ஜெட்டிக் நமக்கு தெரியும், பட் ஆக்டிவோட ஆன்டனிம் என்ன? அபேயண்ட், ABEYANT. அபேயண்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, டார்மெண்ட்டுன்ற இன்னொரு வார்த்தை இருக்குது. அடுத்தது அக்யூமென். அக்யூமென்னா இது 4-5 வாட்டி பார்த்துட்டேன் இந்த வார்த்தை. ஷார்ப்னஸ் ஆர் பிரில்லியன்ஸ், இன்ஜெனிவிட்டி. இதோட ஆப்போசிட் என்ன? ஸ்டூப்பிடிட்டின்னு அர்த்தம். ஒருத்தவங்க அவங்களால டெசிஷன்ஸ் வந்து ஷார்ப்பாக கரெக்டாக எடுக்க முடியுதுன்னா அதுதான் அக்யூமென்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணுறது. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 150 வார்த்தை 200 வார்த்தை தான் நல்லா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே OWS சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் ரிப்பீட்டடாக வர மாதிரி தான் இருக்கும். 1-2 வார்த்தை தான் உங்களுக்கு வந்துட்டு திரும்ப மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 200 வார்த்தை 300 வார்த்தை நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களால் எந்த வேர்ட்ஸாக இருந்தாலும் கரெக்டாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாவது போட்டுற முடியும். ஸோ அதனால் நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வார்த்தை அக்விட், அக்யூட்டும் நேரே பார்த்துட்டோம். சிவியர் ஆர் இன்டென்ஸ் இன் எஃபெக்ட், எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் ஈவன் டு ஸ்லைட் ஸ்டிமுலை, ஷார்ப், சிவியர் ஆர் பிளண்ட்டாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை அடமெண்ட். அடமெண்ட்னா என்ன? அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி நிற்கிறது தான் அடமெண்ட். ஸ்டபனாக இருக்கிறது, அதுக்கு ஆன்டனிம் என்னவா இருக்கும்? ஈல்டிங், கலிபிள், ஃப்ளெக்சிபிள். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லீனியண்ட்டாக போவாங்கல்ல, எந்த ரூல்ஸும் அடம் பிடிக்காமல் லீனியண்ட்டாக இருக்கிறது தான் வந்துட்டு இதோட ஆப்போசிட்டு, ஸ்டபனோட ஆப்போசிட். கலிபிள் அப்படின்ற வார்த்தை நமக்கு புது வார்த்தை. என்ன வார்த்தை? கலிபிள், GULLIBLE, கலிபிள் அப்படின்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தை ஈல்டிங், ஃப்ளெக்சிபிள். அடுத்த வார்த்தை அடெப்ட்னா ஸ்கில்டுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? இன்எப்ட். அடிக்குவேட்னா என்ன? போதுமான அளவு, சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது, எனஃபாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். வாண்டிங், டியர்த். போதும், இன்னும் எனக்கு வேணும், பத்தாது, மீகராக இருக்குது, ஸ்கார்ஸாக இருக்குது அப்படின்ற வார்த்தை தான் வந்துட்டு இதோட ஆன்டனிமாக வரும் அடிக்குவேட்டுக்கு. அப்போ அடிக்குவேட்டுக்கோட ஆன்டனிம் மீகர், ஸ்கார்ஸா. அப்போ மீகர் ஸ்கார்ஸ்க்கு சினானிம்ஸ் என்னென்ன வரும்? வாண்டிங், டியர்த்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, சொற்பமாக இருக்குன்னு அர்த்தம். DEARTH, ரொம்ப சொற்பமாக இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வார்த்தை அட்ஹியர்னா ஸ்டிக் ஃபாஸ்ட் டு, ஒரு விஷயத்த ஸ்டிக் ஆன் பண்ணி அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு நான் அட்ஹியர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம். ஆன்டனிம் என்ன? கண்டம் பண்ணுறது, ஃப்ளவுட் பண்ணுறது, ஓகே, டிஸ்ஓபே பண்ணுறது. அடுத்த வார்த்தை அட்ஜஸ்ட்னா வந்துட்டு ஆல்டர் ஆர் மூவ் ஸ்லைட்லி இன் ஆர்டர் டு அச்சீவ் சம் தட் டிசையர்ட் எஃபெக்ட், அப்பியரன்ஸ் ஆர் ரிசல்ட். ஓகே, அடாப்ட் ஆகிக்கிறது, அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு நான் அட்ஜஸ்ட் ஆகிட்டேன், அடாப்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆன்டனிம் என்ன? டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர் அட்ஜஸ்டபிளாக இல்லாமல் இருக்கிறது. அடுத்த வார்த்தை அட்மையர்னா என்ன? ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் நம்ம அட்மையர் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்போ இந்த 2 வார்த்தையுமே வந்துட்டு மீனிங்காக வரும். ஆப்போசிட் என்ன? கண்டெம்ட் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கிண்டல் பண்ணுறது, ரிடிகுல் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறது. அட்மையருக்கு இன்னொரு வார்த்தை ஆப்போசிட் என்ன? கண்டெம்ட், ரிடிகுல் ஆர் டிஸ்லைக். அடுத்த வார்த்தை அட்மானிஷ்னா என்ன? அட்மானிஷ்னா வார்ன், ரிப்ரிமண்ட் சம்ஒன் ஃபர்ம்லி. ஒருத்தவங்கள இது பண்ணுறது, வார்ன் பண்ணுறது, ரீப்ரிமெண்ட் பண்ணுறது, சம்மன் ஃபர்ம்லி. அட்மானிஷ் படித்தோன்னே எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது. நான் இது வந்துட்டு வீடியோவில் 2-3 வாட்டி சொல்லி கொடுத்த வார்த்தை அபாமினபிள். இதுக்கு மீனிங் வந்துட்டு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அபாமினபிள், ஓகே, அபாமினபிள், ABOMINABLE, அபாமினபிள். இதுக்கு என்ன மீனிங் வரும்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அட்மானிஷ் பார்க்கலாம். அட்மானிஷ்னா வார்ன் ஆர் ரீப்ரிமெண்ட் சம்ஒன் ஃபர்ம்லி. ஒருத்தவங்கள வந்துட்டு நீ செஞ்சது குற்றம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடுமையாக விமர்சிச்சாலோ இல்லை தண்டனை கொடுத்தாலோ அதை அட்மானிஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா சைல்டு பண்ணுறது. என்ன பண்ணுறது? சைட் பண்ணுறது. ஒருத்தவங்கள வந்துட்டு அவங்கள வந்துட்டு கண்டிக்கிறது, அதுவும் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கண்டிக்கிறது. சைட் பண்ணுறது, ரிப்ரிமெண்ட் பண்ணுறது, வார்னிங் பண்ணுறது, கவுன்சில் பண்ணுறது, சென்ஷியர் பண்ணுறது. சென்ஷியர் அப்படின்ற வார்த்தை ஸ்ட்ராங் கிரிட்டிசிசமை பற்றி குறிக்கும். ஓகே, இந்த வார்த்தையில் ரிப்பீட்டடாக கேட்ட வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ADMONISH, அட்மானிஷ். சைல்டு பண்ணுறது, ரீப்ரிமாண்ட் பண்ணுறது. ரீப்ரிமாண்ட் வந்துட்டு கோர்ட்டு டேர்ம், போலீஸ் டேர்ம். ரீப்ரிமாண்ட் பண்ணுறதுனா ஒருத்தவங்கள ஜெயிலில் போட்டாங்கன்னு அர்த்தம். ரீப்ரிமாண்ட், வார்னிங், கவுன்சில், COUNSEL, கவுன்சில், சென்ஷியர்.
இதுக்கு ஆப்போசிட் என்ன? ப்ரைஸ், அப்லாட் ஆர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை அடோர். அடோர்னா என்ன? ஒருத்தவங்கள வந்துட்டு லவ், ரெஸ்பெக்ட் ஆர் அட்மையர் டீப்லி, அதுதான் அடோர் பண்ணுறது. அட்மையர் பண்ணுறது தான் சினானிம். ஆன்டனிம் என்ன? டிஸ்பைஸ். இந்த வார்த்தை புது வார்த்தை. கண்டம் பண்ணுறது நமக்கு தெரியும், கிரிட்டிசைஸ் பண்ணுறது முன்னாடியே பார்த்துட்டோம். டிஸ்பைஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஒருத்தவங்கள வந்துட்டு பார்த்தா அறவே பிடிக்காம போகிறதான் வந்துட்டு டிஸ்பைஸ் பண்ணுறது. DESPISE, டிஸ்பைஸ். ஓகே. அடுத்தது வந்து அடோன். அடோன்னா என்ன? மேக் சம்திங் மோர் பியூட்டிஃபுல் ஆர் அட்ராக்டிவ், அதுதான் அடோன். அடோன்னா வந்து ஒரு விஷயத்த பியூட்டிஃபை பண்ணுறது தான் அடோனு. அது ஆன்டனிம் என்ன? டிஸ்ஃபிகர் பண்ணுறது, அலங்கோலமாக்குறது தான் அதோட ஆப்போசிட். அடுத்த வார்த்தை ஆட்ராய்ட். ஆட்ராய்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க வார்த்தை. ஆட்ராய்ட்னா ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, ஹேண்ட் அண்ட் மைண்டும் ஸ்கில்ஃபுல்லாக இருக்குது. அடாப்ட்ன்ற வார்த்தை பார்த்தோம்ல, அந்த வார்த்தை தான் அதோட ஆன்டனிம் தான் வந்து ஆட்ராய்ட். ஒன் ஹூ இஸ் வெரி கிளவர் ஆர் ஸ்கில்ஃபுல் இன் யூசிங் தேர் ஹேண்ட்ஸ் ஆர் மைண்ட், அப்படி தான் ஆட்ராய்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்டனிம் என்ன? இன்கம்பீட்டன்ட், கிளம்சின்னு அர்த்தம். இன்கம்பிட்டன்ட், கிளம்சி. கம்பீட்டன்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கம்பீட்டன்ட்னா ஒருத்தவங்க வந்துட்டு போட்டி போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. தே வில் பி, அவங்கக்கிட்ட எபிலிட்டி இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு. ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கிற பீப்புள் தான் கம்பீட்டன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்ராய்ட்டும் அதே மீனிங் தான். அதுக்கு ஆன்டனிம் என்ன வரும்? இன்கம்பீட்டன்ட் ஆர் கிளம்சின்னு அர்த்தம். அடுத்தது அடலேஷன். இதுவும் நேற்றே பார்த்த வார்த்தை. அடலேஷன் என்ன? எக்ஸசிவ் அட்மைரேஷன் ஆர் ப்ரைஸ். இதோட சினானிம் வந்துட்டு ஃப்ளாட்ரி, அடோரேஷன். அடலேஷனுக்கும் அடல்ட்ரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடல்ட்ரேஷன்னா என்ன? அடல்ட்ரேஷனா கலப்படம் பண்ணுறது, அதுவே அடலேஷனா அட்மையர் பண்ணுறது. ஆன்டனிம் வந்துட்டு அப்யூஸ், பேக் பைட்டிங் ஆர் கன்ஃபியூஷன் அர்த்தம். ஓகே. அடுத்தது தான் இங்கே அடலேஷன் சொல்லிட்டு அடுத்து அடல்ட்ரேட்டட் வந்துருச்சு பாருங்க. அடல்ட்ரேட்டட்னா ஒரு விஷயத்த கலப்படம் பண்ணுறது ஆர் கண்டாமினேட் பண்ணுறது. ஆன்டனிம் வந்துட்டு பியூரிஃபை பண்ணுறது. அடுத்த வார்த்தை அட்வான்ஸ். அட்வான்ஸ்னால் வந்துட்டு ப்ராக்ரெசிவாக இருக்கிறது. அதுவே வந்துட்டு ஆன்டனிம் என்ன? ரெட்ரீட், ரிட்டார்டட், ரூடிமெண்ட்ரி ஆர் லிங்கர். ரெட்ரீட், ரிட்டார்டட், ரூடிமெண்ட்ரினா ரூட்டுன்னு அர்த்தம். ரூடிமெண்ட்ரினா வந்துட்டு ரூட்டு, ஸ்டார்டிங்லேருந்து வர்றதான் வந்துட்டு ரூடிமெண்ட்ரி. ரெட்ரீட், ரிட்டார்டட். அட்வான்ஸ்டுனா ரொம்ப முன்னோக்கி இருக்கிறது. அதே ரூடிமெண்ட்ரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ரூடிமெண்ட்ரியில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். லிங்கர், ரெட்ரீட் இதெல்லாமே வந்துட்டு ப்ராக்ரஸோட ஆப்போசிட் ரெக்ரெஸை குறிக்கிறது. ஓகே. அடுத்த வார்த்தை அட்வான்டேஜ் ஆர் அட்வான்டேஜஸ். ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் பூன், ஃபேவரபிள் இது எல்லாமே அட்வான்டேஜுக்கான. பூன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு வரமா சாபமான்னு கேட்பாங்க. பூன் ஆர் பேனுன்னு கேட்பாங்க. பூன் ஆர் பேன், BANE. வரம்னா பூனு, பேன்னா வந்து சாபம்னு அர்த்தம். அப்போ இந்த பூனுக்கு ஆன்டனிம் என்ன? பேனு. அப்போ மினுசஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. அட்வான்டேஜுக்கு ஆப்போசிட் என்ன? மினுசஸ். MUNUSES. MUNUSES மினுசஸ். அடுத்தது வந்துட்டு அட்வென்ட். அட்வென்ட் அப்படின்னா வந்துட்டு அரைவல் ஆஃப் அ நோட்டபிள் பர்சன். இதுவும் நேற்றே பார்த்த வார்த்தை. அட்வென்ட்னா அரைவல், ஆன்டனிம் வந்து டிபார்ச்சர். அடுத்த வார்த்தை அட்வர்சரி. ஒன்ஸ் ஆப்போனன்ட் இன் அ கான்டெஸ்ட். அட்வர்சரினா ஆப்போனண்ட்னு அர்த்தம். ரைவல் ஆர் ஆப்போனண்ட். என்னோட அட்வர்சரி நீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஆப்போனண்ட்டு என்னோட ரைவல். ஒரு காம்படிஷனில் இவங்க தான் இவங்களோட அட்வர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன? என்னோட ஹெல்ப்பர், என்னோட காம்ரேட்லின்னு சொல்லுவாங்க. காம்ரேட் இதெல்லாமே வந்துட்டு இதோட சினானிம்ஸ், சரி ஆன்டனிம்ஸ். அடுத்த வார்த்தை அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டியோட ஆப்போசிட்னா ப்ராஸ்பெரிட்டி. இது முன்னாடியே பார்த்த வார்த்தை. அட்வர்சிட்டிக்கு மீனிங் என்ன அப்படின்னா மிஸ்ஃபார்ச்சூன், ஹார்ட்ஷிப்ஸ், மிஸ்ஸரி, டைம் ஆர் ட்ரபிள். ஓகே. அடுத்த வார்த்தை அட்வோகசி. அட்வோகசினா 3 வாட்டி பார்த்துட்டு ஏற்கனவே. பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறது. ஒரு விஷயத்துக்கோ ஒரு பர்சனுக்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் அட்வொகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அட்வொகேட், அட்வோகசி எல்லாமே ஒரே வார்த்தை தான். அப்போனா ப்ரொமோஷன் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கு ஆன்டம் என்ன? டிஸ்கரேஜ் பண்ணுறது. ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு அடுத்த 30 சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கலாமா? இதுலேயும் வந்துட்டு 60லேருந்து பார்க்கலாம். இன்சோலண்ட். இன்சோலண்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தை. இன்சோலண்ட்னா ஷோயிங் அ ரூட் ஆர் அரகண்ட் லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவ்வளோதான். அரகண்ட்டாக இருப்பாங்க, ரூடாக இருப்பாங்க, லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க தான் வந்து இன்சோலண்ட்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், ரூட்,
ஓகே. போல்டு, சம்டைம்ஸ் போல்டு தைரியமாக இருப்பாங்க. அதே போல்ட்னஸ் வந்துட்டு எப்போ நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா அதுவே வந்துட்டு அவங்க ரொம்ப அரகன்சியோட சேர்ந்த போல்ட்னஸாக இருந்தால் தான் அதை வந்து இன்சோலன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? போல்டுனாவே இன்சோலன்ட் கிடையாது, பட் அரகன்சி அந்த இன்சல்ட்டிங்காக ஒரு மாதிரி போல்டாக இருப்பாங்கல்ல, அதுதான் வந்துட்டு இன்சோலன்ட் அப்படின்ற மீனிங். இன்சோலண்ட்டுங்கிறது நெகட்டிவான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே ஆண்டனிம் என்ன வரும்? ஹம்பிள், சப்மிசிவ், மேனர்லி, கோர்டியஸ். அடுத்த வார்த்தை மேலிஸ். மேலிஸ்னால் வந்துட்டு ஈவில்னு அர்த்தம், அவ்வளோதான். மேலிஸ்ன்ற வார்த்தை பார்த்தாலே ஹைலி நெகட்டிவ். ஒருத்தவங்க வந்துட்டு உடம்பு பூரா இவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவான விஷயத்த மட்டும் தான் நிறைஞ்சிருக்காங்க. விஷமூட்டைன்னு வாங்கல, அதுதான் இல்வில், ஈவில். எப்பயுமே நெகட்டிவாகவே யோசிப்பாங்க, ரொம்ப பிட்டர்னஸோடே இருப்பாங்க. யாரையாவது பழி வாங்கணுன்ற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், கிரட்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியலில் வர மாமியாருங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் மேலிஸ். ஆண்டனிம் என்ன? குட்வில், கைண்ட்னஸ், சிம்பத்தி. எப்போ இந்த சீரியலில் வரும் மருமகங்கள்லாம் எப்பயுமே குட்வில்லோட இருப்பாங்க, கைண்ட்னஸோட இருப்பாங்க, சிம்பத்தியோட வருவாங்க. அப்போ மேலிஸ்னா மாமியார், அதுவே குட்வில், கைண்ட்னஸ், சிம்பத்தினா மருமக. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை ஒப்பேக். ஒப்பேக்னா வந்துட்டு டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் இருக்கிறதா வந்துட்டு ஒப்பேக்காக இருக்கிறது. ஆர்கேன் அப்படின்ற வார்த்தை புது வார்த்தை. ஒப்பேக்கோட சினானிம் என்ன? ஆர்கேன். நாட் ஏபிள் டு பி சீன் த்ரூ ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஆண்டனிம் என்ன? டிரான்ஸ்பரண்ட், கிளியர், பெலுசிட், இன்டெலிஜிபிள். டிரான்ஸ்பரண்ட், கிளியர் நமக்கு தெரியும். ஒப்பேக்கோட ஆண்டனிமில் பெலுசிட் அப்படின்ற வார்த்தை புது வார்த்தை, இன்டெலிஜிபிள் அப்படின்ற வார்த்தை புது வார்த்தை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பேக்கோட சினானிம் வந்துட்டு ஆர்கேன். எதுவுமே நல்லா விசிபிளாக இருக்கலை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பனிமூட்டத்தில் கார் ஓட்டிட்டு போனால் காருக்கு எதுவுமே தெரியாது நமக்கு பனிமூட்டமாக இருக்காங்க, அப்போ ஒப்பேக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுவே வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு சன்லைட்டில் ஓட்டும் போது இட் வில் பி டிரான்ஸ்பரண்ட், ரைட்? அதுதான் வந்து பெலுசிடாக இருக்கிறது, எல்லாமே கிளியராக தெரியுதுன்னு அர்த்தம். பெலுசிட், இன்டெலிஜிபிள், பெலுசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆண்டனிம். அடுத்த வார்த்தை ப்ரொஃபவுண்ட். ப்ரொஃபவுண்டுன்னா என்ன? வெரி கிரேட் ஆர் இன்டென்ஸாக இருக்குது, கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயம் டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதான் ப்ரொஃபவுண்டுன்னு அர்த்தம். டீப், எக்ஸ்ட்ரீம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தோட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் வந்துட்டு ப்ரொஃபவுண்டு. வெரி கிரேட் ஆர் இன்டென்ஸ், டீப் ஆர் எக்ஸ்ட்ரீமு. அதோட ஆண்டனிம் என்ன? சூப்பர்ஃபிஷியல், இக்னோரண்ட், ஷாலோ. மேலோட்டமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு வார்த்தையை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக படிச்சுட்டு போய்கிட்டீங்க, ஷாலோவாக படிச்சுட்டு போயிட்டீங்க. அந்த விஷயத்தை பற்றின ஒரு டாப்பிக்கே படிக்கிறீங்கனாலும் அந்த விஷயத்தை பற்றின ஆழமான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலி நல்லாவே புரிஞ்சிருக்காது. அதுதான் சூப்பர்ஃபிஷியலாக படிக்கிறது, இக்னோரண்ட்டாக படிக்கிறது, ஷாலோவாக படிக்கிறது, மேலோட்டமாக இருக்கிறது. அதுவே ப்ரொஃபவுண்டாக படிக்கிறீங்க அப்படின்னா டீப்பாக படிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரீம் டீப்பாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ப்ரூடென்ட்னா வந்துட்டு அறிவாளின்னு அர்த்தம். நம்ம இந்த வார்த்தையை பார்த்துட்டோம். ப்ரூடென்ட்டு, எருடைட்டு, இந்த வார்த்தை எல்லாமே வந்துட்டு அதோட மீனிங். ஃப்ரூகலு, இது எல்லாமே வந்துட்டு அதோட மீனிங்ஸு. ஆப்போசிட் வந்து அன்வைஸ், கேர்லெஸ், இன்டிஸ்கிரீட், வேஸ்ட்ஃபுல், ஸ்டூபிட். இதில் இன்டிஸ்கிரீட்ன்ற வார்த்தை வந்துட்டு மித்தவங்களை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க, அதான் இன்டிஸ்கிரீட். அடுத்த வார்த்தை ரிப்ரிமண்ட். இப்போ தான் பார்த்தோம். ரிப்ரிமண்ட்னா என்ன? ஒருத்தவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ரிபியூக் ஆர் எஸ்பெஷலி அன் அஃபிஷியல் ஒன் அஸ் அ வேர்ப் வந்துட்டு ரிபியூக். எஸ்பெஷலி அஃபிஷியலாக பண்ணுறது பேர் தான் ரிபியூக் பண்ணுறது. ரிப்ரோச் இங்கே இந்த வார்த்தை எழுதியிருக்கனால தெரியுதானு தெரில. REPROACH. ஓகேவா? ரிப்ரோச், ரிபியூக்கு, ரிப்ரிமாண்டு, இந்த வார்த்தை எல்லாமே வந்துட்டு நெகட்டிவான வார்த்தை. என்னத்தை குறிக்குது? தண்டனை தரதை குறிக்குது. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அஃபிஷியலாக கோர்ட்லேருந்து அப்படின்னா அவங்கள ரிப்ரிமாண்ட் பண்ணுறாங்க, ரிப்ரோச் பண்ணுறாங்க, ரிபியூக் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த அப்படின்ற வார்த்தை வந்தாலே வந்துட்டு ரூட் வேர்டு வந்துட்டு நெகட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராக்ரஸ்க்கு ஆப்போசிட் என்ன? ரெக்ரெஸ், கீழமாக போகிறது. அந்த அப்படின்ற வார்த்தாலே ஹைலி நெகட்டிவாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி எலிமினேட் பண்ணிட முடியும். அடுத்த வார்த்தை வந்துட்டு இப்போ ரிபியூக்கு வந்துட்டு ஆண்டனிம் பார்க்கணும்ல. ஆண்டனிம் என்னது? ரிவார்ட் பண்ணுறது, ஃபர்கிவ் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ரைஸ் பண்ணுறது. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிலில் போடுவாங்க. அதே ஒருத்தவங்க நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. தப்பு செஞ்சுட்டு அவங்கள மன்னிச்சு விடுறது, ஃபர்கிவ் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ரைஸ் பண்ணுறது. அடுத்த வார்த்தை சிவியருக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அக்யூட் அப்படின்ற வார்த்தை. ACUTE, அக்யூட் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். ஸ்ட்ராங், ஹார்ஷ், டிஃபிகல்ட். ஆண்டனிம் என்ன?
மைல்டு, ஜென்டில், டாலரண்ட் இதெல்லாம் இதோட ஆண்டனம். அடுத்த வார்த்தை ட்ரையம்ஃப். ட்ரையம்ஃப்னா வந்துட்டு ட்ரையம்ஃபாக இருக்கிறது ட்ரையம்ஃபண்ட், அது எல்லாமே வந்து விக்டரியை குறிக்கிறது. பீயிங் சக்ஸஸ்ஃபுல் தான் இருக்குது ட்ரையம்ஃப், விக்டரி. அதுக்கு ஆண்டனம் என்ன அப்படின்னா டிஃபீட்டு, சாரோ, ஃபெயிலியர். ஓகே, அடுத்த வார்த்தை டர்பியூலண்ட். டர்பியூலண்ட்னா வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்னு அர்த்தம். வயலண்ட், கான்ஃப்ளிக்ட், இது ஏற்கனவே நம்ம பார்த்த வார்த்தை பாஸ்ட் வீடியோஸில். ரிப்பீட்டடான வார்த்தையும் கொடுத்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலண்ட்டாக இருக்கிறது, டர்பியூலன்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு சண்டைப்பா மார்க்கெட்டில், அந்த சண்டையில் செம்ம வயலண்ட் ஆகிடுச்சு, டர்பியூலண்ட்டாக எல்லோரும் பேசிக்கிட்டாங்க, அங்கே காம்னஸே இல்லை, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டிஸார்டராக இருக்குது, அதுதான் டர்பியூலண்ட்டு. வயலண்ட், அஜிடேஷன் இதெல்லாம் இதோட சினானிம்ஸ். ஓகே, வயலண்ட், அஜிடேஷன், ஸ்டாமி. அதுவே ஆப்போசிட்டானா பிளெசிடாக இருக்கிறது. இதுவே நான் வந்துட்டு போன வீடியோஸில் சொல்லி கொடுத்தப்போ பிளேஸு பிளெசிடாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறேன். ஒரு பிளேஸு பிளேசிடாக இருக்குது அப்படின்னா ஒரு பிளேஸு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துருந்தேன். காமு, பீஸ்ஃபுல் இதெல்லாமே இதோட டர்பியூலண்ட்டோட ஆண்டனம். அடுத்த வார்த்தை அப்ஸ்டெயின். அப்ஸ்டெயின்னா என்ன? அப்ஸ்டெயின்னா வந்து டு ரெஸ்ட்ரைன் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் ஆர் என்ஜாயிங் சம்திங், ரிஃப்ரைன் ஆர் ரெஸ்ட்ரைன். இதை நேற்றே பார்த்த வார்த்தை. ஆண்டனம் இண்டல்ஜ் ஆர் பர்சியூ. அடுத்த வார்த்தை அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டினா ஹார்ட்ஷிப்னு அர்த்தம். டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிஸ்ஃபார்ச்சூன் எல்லாமே வந்து இதோட சினானிம்ஸு. ஆப்போசிட்னா அட்வர்சிட்டியோட ஆப்போசிட் ப்ராஸ்பெரிட்டி. அடுத்த வார்த்தை ஆங்ஷியஸ். ஆங்ஷியஸ் அப்படின்னா ஒரு மாதிரி வயிற்றில் புளியை கரைக்கும்ல, அதுதான் வந்துட்டு வயிற்றில் பட்டர்ஃப்ளை பறக்கிறது எல்லாமே ஆங்ஷியஸ் ஃபீலிங்ஸ். நர்வஸ்னஸாக இருக்கிறது, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிறது ஆங்ஷியஸ். ஆங்ஷியஸ்னா நர்வஸ், ஆப்ரிஹென்சிவாக இருக்கிறது. ஆப்ரிஹென்சிவ்ன்றது புது வார்த்தை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ரிஹென்சிவ், APPREHENSIVE, ஆப்ரிஹென்சிவ். ஈகர், வரிட், சாக்ரெட், அவ்வளோதான். சரி, சாக்ரெட்ல ஸ்கேர்டு. ஓகே, நாளைக்கு வந்து ரிசல்ட்டுப்பா எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆங்ஷியஸாக இருக்கிறது, ஆப்ரிஹென்சிவாக இருக்கிறது, ஒரே ஸ்கேர்டாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை அதோட ஆண்டனம் என்ன? காமு, அன்கன்சர்ன்டாக இருக்கிறது. அடுத்தது அட்ராக்ட். அட்ராக்ட்னா நமக்கே தெரியும், ஃபேசினேட். இந்த நமக்கு தெரியாத வார்த்தை இதில் வந்து என்டைஸ் பண்ணுறதுனா ஒருத்தவங்க நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்துட்டு அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்டைசிங்காக ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறதுக்கு மத்தியில் அவங்க மட்டும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா, எல்லோரும் நார்மலாக ட்ரெஸ் போட்டு வந்துருப்போம், ஒருத்தவங்க மட்டும் கோட் சூட் போட்டு ஒரு நீட்டாக ஒரு அப்பியரன்ஸோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்டைசிங்காக இருப்பாங்கன்னு அர்த்தம். என்னவா இருப்பாங்க? என்டைசிங்காக இருப்பாங்க. ENTICING, என்டைசிங்கான அட்ராக்டிவாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்னா ரிப்பெல் இருக்கிறது, டிட்டர், ரிப்பல்ஸ். அதுக்கு ஆண்டனம் தான் இதெல்லாம். அடுத்த வார்த்தை கன்சீட். கன்சீட்னா எக்ஸசிவ் ப்ரைட் இன் ஒன் செல்ஃப், அவங்கள பற்றி அவங்களே பெருமையாக நினச்சிக்குவாங்க, அவ்வளோதான். இதோட வார்த்தை என்ன அப்படின்னா வேனிட்டி, ஈகோட்டிசம், ப்ரவுட், ஸ்மக், பாம்பசிட்டி. ஓகே, இப்போது இந்த கன்சீட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப புது வார்த்தை நமக்கு. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன். கன்சீட்டாக இருக்காங்க ஒருத்தவங்க, ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகேவா, அவங்க கண்ணிலே அந்த திமிரு தெரியுது பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கண்ணிலே திமிரு தெரியுது, கன்சீட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கண்ணிலே திமிரு தெரியுது, கன்சீட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கன்சீட்டாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணிலே திமிரு தெரியுது, கன்சீட்டாக இருக்கிறது. அதுக்கு சினானிம் என்ன? வேனிட்டி. வேனிட்டினாலும் அதே வார்த்தை தான். ஈகோட்டிசம், ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க, ப்ரைட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரௌடாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தை புது வார்த்தை ஸ்மக், SMUG, ஸ்மக், அரகெண்ட்டாக இருக்கிறது, பாம்பாசிட்டியோட இருக்கிறது. கன்சீட்டுக்கு 3 மீனிங் புதுசாக படிச்சிருக்கோம். என்னென்ன? வேனிட்டியாக இருக்கிறது. கன்சீட் ரொம்ப கண்ணிலே திமிரு, கண்ணிலே ரொம்ப அவங்களுக்கு திமிரு தெரியுது. அப்படி வந்து எப்படி வந்து இறங்குறாங்க? வேனில் வந்து இறங்குறாங்க. வேனில் வந்து இறங்குனதுனால அவங்களுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திப்பா. அப்படி வேனில் வந்து அப்படி ஸ்டைலாக கெத்தாக இறங்குறேன்னு சொல்லிட்டு அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேனிட்டினாலும் கன்சீட்னாலும் ஒன்று தான். ஸ்மக்குனாலும் அதே தான். அந்த வேன்லேருந்து ஸ்மோக் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்மக்குனா என்ன? அதுவோட மீனிங்கும் வந்துட்டு வேனிட்டி தான். ஓகே, ஸ்மக்கு. பாம்பாசிட்டி, பாம்போசிட்டி, ரொம்ப காசு இருக்குன்னு ரொம்ப பந்தாக பண்ணுறாங்க, பாம்பஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வார்த்தை இதெல்லாம் இதோட சினானிம்ஸ். ஆண்டனம் என்ன? மாடஸ்டி, ஹியூமிலிட்டி, மாதிரி ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுறது, மாடஸ்ட்டாக இருக்கிறது, AR ரஹ்மான் மாதிரி. அடுத்த வார்த்தை கார்டியல். கார்டியல்னா வார்ம்லி ஆர் ஃப்ரெண்ட்லி, அமிக்கமல், ஏமியபிள், இது எல்லாமே அதோட சினானிம். ஆண்டனம் வந்து ஹாஸ்டைல். ஓகே, இது வரையும் போதும். இன்றைக்கி வந்து நிறைய பார்த்துட்டோம். நாளையிலேருந்து நம்ம ப்ராப்பராக என்னென்ன 60 வேர்ட்ஸ்
ஓடபிள்யூஎஸில் வந்துட்டு 30 பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு இடியம்ஸ் நாளைக்கு 30 பார்க்க போகிறோம், ஆண்டனிம்ஸ், அப்புறம் கம்பைன்டு சினானிம்ஸ் இடியம்ஸில் 30, அப்புறம் பார்த்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்கன்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது திருத்திக்கணும்னு சொல்லுங்கள். நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னும் இந்த வீடியோ வந்துட்டு நல்லா எடுத்துகிட்டு போகலாம். I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hi Bro. Bye.